கதவு திறக்காது. அந்த பக்கம் தாப்பா போட்டு வெளியே காவல் காக்கிறது உன் புருஷன் தான். எந்த மனைவிக்குமே ஏற்படாத ஒரு பயங்கரம் எனக்கு ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல நான் போற வழிதான் என்ன? பாக்குற இரவு நேரத்துல இங்க ஆட்டம் பாட்டு எல்லாம் நடக்கும். இத ரசிக்க வருவாங்க, பணம் காசு வாரி அரைச்சிட்டு போவாங்க. இந்த தொழில தரக்குறைவா சில பேர் நினைப்பாங்க. ஆடுறவங்க எல்லாருமே தாசியாத்தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தொழிலையும் கௌரவமான முறையிலேயே நடத்த முடியும். சாக போன உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து இப்படி எல்லாம் ஏன் பேசுறேன்னு நினைக்கிறியா? இத பாருமா, நீ தனி கட்டை இல்ல, உனக்குள்ள இன்னொரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை அழிக்க உனக்கு உரிமை கிடையாது. உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை என்னால உண்டாக்க முடியும். உன்னை வச்சு பணம் பண்ணத்தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீ நினைச்சா இதுக்கு நீ சம்மதிக்க வேண்டாம். தற்கொலையில இருந்து உன்னை காப்பாத்தினா வாழ்நாள் பூராவும் உன்னை உட்காத்தி வச்சே காப்பாற்ற முடியும். உன்னுடைய பெண்மைக்கு பங்கம் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தெய்வங்கள் எத்தனையோ உருவத்தில் வரலாம். அவங்களையும் நான் தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். பிறக்க போற குழந்தைக்காகவாவது நான் வாழ்ந்தே தீரணுங்கிற நினைவுக்கு வந்தேன். என் துயரத்தை மறந்தேன், துன்பத்தையும் மறந்தேன்.
என் நடுக்கத்தை எல்லாம் உதறி எறிஞ்சேன். உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன சொல்றேன்? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. உருவான குழந்தைக்காக உயிரை சுமந்தனா, வளரும் குழந்தைக்காக வாழ்க்கை பாதையே மாத்திக்கிட்டேன். நீங்க அடைக்கலம் கொடுத்தாதான் கிருஷ்ணா அவ தந்தையோட பிடியில சிக்காம இருக்க முடியும். அதுக்காகத்தான் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களை ஆண்டவன் பிரதிநிதியா வணங்கி கேட்டுக்கிறேன். அவளுக்கு வாழ்வு கொடுங்க. பின்னால அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு
யாராவது சொந்தம் கொண்டாட வந்து அதனால குழப்பங்கள் ஏற்பட்டா அப்படி நடக்காது. இந்த புனிதமான இடத்துல நின்னுகிட்டு ஆணையிட்டு சொல்றேன், வெளி உலகத்தை பொறுத்தவரையில அந்த தேவி ஏற்கனவே செத்து போயிட்டா. நீங்க பெரிய மனசு பண்ணி குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கிட்டா பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில இந்த மீராபாயும் இன்னியோட செத்து போயிடுவா. என் குழந்தைக்காக நான் எத்தனை தடவை வேண்டாலும் சாக தயாரா இருக்கேன். இவளை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கும்.